வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி இருக்கும். நாம யாருக்கும் தெரியாம செய்யற தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாதா? வாங்க இந்த கேள்விக்கான ஒரு ஆச்சரியமான பதில அன்னூர்ல இருக்கிற ஒரு கோயில தேடுவோம். நாம யாருக்கும் தெரியாம செய்யற சின்ன சின்ன தப்புகளுக்கோ இல்ல பெரிய தவறுகளுக்கோ உண்மையில ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற அன்னூருக்கு போனாலே போதும். அங்க இருக்கிற ஒரு பழமையான கோயில்ல தான் இந்த எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. அருள்மிகு மன்னீஸ்வரர் திருக்கோயில். இங்க மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மன்னீஸ்வரர். இது ஒரு ஸ்வயம்பூ லிங்கம். பொதுவா சிவன் கோயில்கள்லாம் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். ஆனா இந்த கோயில் ரொம்பவே விசேஷமா மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 7 நிலை ராஜகோபுரமும் கருவறையில இருக்கிற லிங்கம் மணல் நிறத்துல இருக்கிறதும் இந்த கோயிலோட தனித்துவத்தை இன்னும் அதிகமாக்குது. இந்த லிங்கம் நாம பொதுவா பாக்குற மாதிரி இல்ல. அதோட 2 பக்கமும் ஒரு பறவையோட இறகு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது நீங்க நல்லா கவனிக்கலாம். இன்னும் உத்து பார்த்தா கருடன் தன்னோட ரெக்கையா மடக்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, லிங்கத்தோட மேல் பகுதியில சங்கிலியால இழுத்த தடம், உச்சியில ஒரு வேடன் கூடரியால வெட்டின தடம்னு இன்னைக்கும் இருக்கு. இந்த ஒவ்வொரு தடத்துக்கு பின்னாலையும் ஒரு பெரிய கதை இருக்கு. அப்போ இந்த இறகு மாதிரி அமைப்புக்கு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. கருடன் எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் கீழே தரையில இருக்கிற ஒரு சின்ன பொருளை கூட அதால பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் சிவனோட பார்வை நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. நாம யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா செய்யற பாவங்களை கூட அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் இந்த வடிவம். அது நம்ம மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற எண்ணங்கள், யாரு கண்ணிலையும் படாம நம்ம செய்யற செயல்கள்னு எல்லாத்தையும் ஊடுருவி பாக்குற ஒரு முழுமையான ஆன்மீக பார்வை. அண்ணி அப்படின்னு ஒரு வேடன் இருந்தான். அவன் வள்ளிக்கிழங்கு தோன்றதுக்காக தன்னோட கோடரியால ஒரு இடத்துல வெட்டும்போது அங்கிருந்து ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு. பதறி போய் பார்த்தா அங்க ஒரு சுயம்பு லிங்கம் இருந்திருக்கு. அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, உயிர்கொலை செய்வதை நிறுத்து, உன்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கப்புறமா அந்த நாட்டு ராஜாவோட கனவுல சிவன் தோன்றி அந்த இடத்துல தனக்கு ஒரு கோயில் கட்ட சொன்னாரு. அண்ணிங்கிற வேடனுக்கு அருள் செஞ்சதால சுவாமிக்கு அன்னீஸ்வரர்னு பேரு. அவனோட பாவங்களை எல்லாம் மன்னித்ததால மன்னீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதனாலேயே அந்த ஊருக்கு காலப்போக்குல மன்னியூர்னும் பேர் நிலைச்சிடுச்சு. அருந்தவச்செல்வி அம்மன் இவங்களோட சன்னதிய விநாயகர் பார்த்த மாதிரி இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால திருமண வரம் கிடைக்கிறதுல இருந்து எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுதுன்னு ஒரு நம்பிக்கை. அடுத்து வன்னி மரத்துக்கு கீழே 7 நாகங்களோடு இருக்கிற சர்ப்பராஜர். இவர்கிட்ட வேண்டினா நாகதோஷம் கிரகதோஷம்லாம் நீங்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரனுக்கு தனி சன்னதிகள் இருக்கு. இங்க தமிழ் மாசத்தோட முதல் ஞாயிறு திங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடக்கும். சனீஸ்வரனுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு. முற்பிறவியில செஞ்ச பாவங்கள் நீங்கணும், இந்த பிறவியில தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்புகளுக்கு மன்னிப்பு கிடைக்கணும், மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும், வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும். இதுக்காக தான் இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த கோயிலோட தத்துவமே ரொம்ப சிம்பிள். நீங்க உண்மையிலேயே செஞ்ச தப்புக்காக மனசு வருந்தி இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு இந்த சன்னதியில நின்னு சத்தியம் பண்ணா போதும், இறைவன் உங்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவாரு. இதுதான் இங்க இருக்கிற ஆணிதரமான நம்பிக்கை.